தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பாஜக வேட்பாளர்கள் அறிவிப்பு என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர்கள் அறிவிப்பு. கேரளா, மேற்கு வங்காளம், தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, அசாம் ஆகிய மாநிலங்களில் தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. கேரளாவிலும் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறுகிறது. அங்கு 10 ஆண்டுகளாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சியில் உள்ளது. 10 ஆண்டுகளாக எதிர்க்கட்சியாக காங்கிரஸ் உள்ளது. கேரளாவில் காங்கிரஸ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 2 கட்சிகளும் மாறி மாறி ஆட்சி செய்து வருகின்றன. பாஜகவுக்கு அங்கு இடம் கிடையாது. பாஜகவுக்கு வெற்றி பெற்றால் 1 அல்லது 2 இடங்கள் தான் தெரியும். பாஜக கேரளாவில் முற்றிலும் நிராகரிக்கப்பட்டுள்ளது. பாரதிய ஜனதா கட்சி கொள்கைகள் கேரள மக்களுக்கு ஒத்து வராததால் பாரதிய ஜனதா கட்சியை அந்த மக்கள் நிராகரித்து வருகின்றனர். இந்த சூழ்நிலையில் 47 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை பாஜக அறிவித்துள்ளது. அதாவது மொத்தம் உள்ள 140 தொகுதிகள். மொத்தமுள்ள 140 தொகுதிகளில் 47 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை அறிவித்துள்ளது. முன்னாள் மத்திய அமைச்சர், இந்நாள் மத்திய அமைச்சர் ஜார்ஜ் குரியன் உள்ளிட்டவர்கள் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளார்கள். அதேபோன்று பிரியங்கா காந்தியை எதிர்த்து போட்டியிட்ட பெண், அவரும் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். முக்கிய பிரபலங்களை வேட்பாளர்களாக அறிவித்துள்ளது. எப்படியாவது ஒரு 10 தொகுதிகளிலாவது வெற்றி பெறலாம் என பாஜக நினைக்கிறது. பாஜக முயற்சி வெற்றி பெறுமா என்பது தெரியவில்லை.